ஸோ மத்திய அரசாங்கம் நீட் தேர்வை நடத்திட்டு இருக்காங்க. இந்த நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் இந்த சென்டருக்குள்ளே போகும்போது அவங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு கம்மல் ஆகட்டும், ஹேர் பின் ஆகட்டும், ரப்பர் பேண்ட் ஆகட்டும், ஷூ ஆகட்டும், செப்பல் ஆகட்டும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் உள்ள அலோவ் பண்ணுறாங்க. ஈவெண்ட்டும் துப்பட்டா முதற்கொண்டு வந்து ரிமூவ் பண்ணி தான் ஆளுக்குள்ள அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி நீங்கள் வந்து பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடத்தக்கூடிய அந்த எக்ஸாம் எப்படி பேப்பர் லீக் ஆகுது? ஸோ இதை கூட உங்களால் சரியாக பண்ண முடியல. இப்போ இதனால் எவ்வளோ பெரிய மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க? இந்தியா ஃபுல்லே போராட்டம் வெடிச்சது. இப்போ அது வந்து மத்திய அரசாங்கம் அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிடுறாங்க. ஸோ நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி எப்படி மெடிக்கல் கவுன்சில் எல்லா மெடிக்கல் சீட் வந்து பெற்றாங்க, இப்போ என்ன ப்ராசஸ்ன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். The world started democracy. வணக்கம். வாய்மை ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ தமிழக மக்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க. வீக்கெண்ட்லாம் செம்ம ஃபன்னாக போயிருக்கும். இப்போ இந்தியா ஃபுல்லாக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து நடந்தது. என்னென்னா நீட் எக்ஸாமுக்கு எதிரான போராட்டம். இந்த போராட்டத்தில் சிஜேபி பார்ட்டியினர் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ் கலந்துக்கிட்டு மிகப்பெரிய ஒரு நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் பேன் நீட், டெல்லியில் ஃபேர் நீட், இதுதான் வந்து கான்செப்ட். இந்த பேன் நீட், ஃபேர் நீட் ஓகே. இந்த பேன் நீட்டை பொறுத்தளவு தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா பல காலமாக வந்து முன்னெடுத்து வச்சு இந்த போராட்டத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இதன் மூலியமா டெல்லியில் நடந்த போராட்டம் மூலியமா தர்மேந்திர பிரதான் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணார். மத்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஜி போராட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவரோட கோரிக்கையை ஏற்றுட்டு அவங்களுக்கு ஸோ என்ன அவங்களுடைய வேண்டுகோளோ கோரிக்கைகளோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணித்தரதா வந்து அந்த போராட்டத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ரைட். இப்போ இந்த எக்ஸாமினேஷன் வந்து நம்ம நடத்துகிறாங்க, எவ்ரியே நடத்துகிறாங்க. அப்போ நடத்தக்கூடிய அந்த எக்ஸாமினேஷனில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் உள்ள போகும்போது அவங்களுடைய கம்மல் வந்து பார்த்திங்கன்னா பெண் பிள்ளைகள் கம்மல் போடக்கூடாது, ஹேர் பின் வச்சக்கூடாது, ரப்பர் பேண்டு வச்சக்கூடாது, கையில் எந்த விதமான இதுவும் வச்சக்கூடாது, ஒரு வளையல், இவந்த செயின், ஒருவேளை மேரேஜ் ஆயிருந்தால் அவங்களோட தாலி செயின் முதல்ல கழட்டி வச்சுட்டு போயிடும், துப்பட்டா முதல்ல கழட்டி வச்சுட்டு போயிடும், செப்பல் எதுவுமே. ஸோ இப்படி வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்டாக நடத்திட்டு இருந்தீங்க சரிங்களா. நேஷனல் வந்து டெஸ்டிங் ஏஜென்சி நடத்திட்டு இருந்தது. அப்படி இருக்கிற சூழலில் இந்த கொஷின் பேப்பர் லீக் ஆகுது. ஸோ இதெல்லாம் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் என்னென்று கொஞ்சம் இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்காமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரைட். ஓகே. இப்போ எக்ஸாமினேஷன் தேவையா இல்லையா, இதுதான் இப்போது ஃபேர் நீட், பேன் நீட். பேன் நீட் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவு பேன் நீட் சொல்கிறாங்க. ரைட். ஓகே. ஏன் சொல்கிறாங்க? பிஃபோர் நீட் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா +2 ஸ்கோர் வச்சு அவங்க ஈஸியாக மெடிக்கல் சீட்டு கிடைச்சது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை மாணவர்கள் எல்லாரும் வந்து அந்த எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு அரிய வாய்ப்பாக இருக்குது அப்படின்றத முன்னிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பேன் நீட்டோட கான்செப்டை கொண்டு போயிட்டுருக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அது வேண்டாம், இந்த மாதிரி நீட் மூலிமா கொண்டு போனால் இதில் தான் அதிகமான ஏழை பிள்ளைகள் படிக்கிறாங்க அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்குது. இதுவும் இல்லாமல் நிறைய வடநாட்டுகளில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் நீட் தான் கேட்குறாங்க, பேன் நீட் கேட்கல. ரைட். இப்போது தமிழ்நாட்டில் 2017ஆம் ஆண்டு முன்னாடி 14, 15, 16 இந்த 3 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் எத்தனை பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க மெடிக்கல் சீட்டுக்கு. ஸோ அந்த 3 வருடங்களும் பார்த்தீங்கன்னா 30, 40, 35 இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு அரசு பள்ளி மாணவர்கள் சேர்ந்தாங்க. ஒரு ஆண்டுக்கு அரசு பள்ளி மாணவர்கள் இருந்ததுன்னா 30 பேரோ 40 பேரோ 50 கூட கிடையாது, அது கீழே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் என்னென்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டோட மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போயிடும். அப்போது அந்த கவர்மெண்ட் சீட்டை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க கொடுத்துட்டு ரிமைனிங் மினிஸ்ட்ரி கோட்டா, எம்எல்ஏ கோட்டா, ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி ஸோ கோட்டாவில் நிறைய பேர் உள்ளே போயிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ரிமைனிங் எல்லாம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாமே மேனேஜ்மெண்ட் கோட்டா. அப்போது மருத்துவக் கல்லூரி வச்சிருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய மாஃபியாக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தொழிலதிபர்கள் எல்லாருமே வந்து அதில் சம்பாரிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கத்தான் வந்து நீட்ன்ற ஒரு கான்செப்ட் உள்ள வந்தது. நீட் வந்ததும் 2017, 18, 19 எத்தனை மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து போனாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர், 4 பேர், 5 பேர் தான் ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 3 பேர், 4 பேர், 5 பேர் தான் வந்து 2017, 18, 19 போனாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில் 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது. இந்த 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வரது வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஆண்டும் வந்து மினிமம் 350, 400, 500. ஸோ அப்போ பிஃபோர் நீட் வந்து பார்த்தீங்கன்னா 40, 50, 30. நீட் வந்த காலகட்டத்தில் 3, 4, 5
ஆஃப்டர் 7.5 இந்த இடஒதுக்கீடுக்கு அப்புறம் வந்து 350 400 500 இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ரைட், இப்படி இருக்கிற சூழல்ல பேன் நீட்னு தான் தமிழ்நாடு சொல்லிட்டு இருக்கு. ஓகே, தமிழ்நாட்டில் எல்லாரும் சொல்லல, சில குழுக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா மாற்றணும், நீட்டே வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நீட் வேண்டாம் அப்படின்னா ஒரு முக்கியமான காரணத்தை யோசிச்சு பாருங்க. இப்போ நீட் வேண்டாம் அப்படியாச்சுன்னா மறுபடியும் என்ன நடக்கும் அப்படின்னா மறுபடியும் அந்த மாஃபியாக்களோட கையில் தான் போய் மாட்டோம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழை மாணவர்கள் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. முன்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரே ஒரு பையனா ஒரே ஒரு பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு MBBS ஜாயின் பண்ணாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஓகேங்களா, இப்போ ஒரு முறை இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா +2 எழுதியிருக்கேன், MBBS ட்ரை பண்ணுறேன், கிடைக்கலன்னா அடுத்த வருஷம் நான் ட்ரை பண்ண முடியாது. அப்போ உடனே என்ன பண்ணுறோம், அக்ரியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கோ இந்த மாதிரி வேற ஏதாவது கோர்ஸ் எடுத்து நான் போயிடுறேன். சரிங்களா, ஆனால் இப்போ வந்து ஒரு மாணவனோ மாணவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் MBBS படிச்சு தான் ஆகணும் அப்படின்னு வந்து அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எய்ம் வச்சிருந்தானா இந்த வருஷம் கூட அடுத்த வருஷம் மீண்டும் நீட் எழுதி நல்ல ஸ்கோர் வாங்கி கண்டிப்பா அந்த குழந்தையால் வந்து பார்த்தீங்கன்னா MBBS படிக்க முடியும். ரைட், இப்போ ரைட் ஓகே, இந்த சிலபஸ் பிரச்சனை. சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிலபஸ் வேற இருக்குது, ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா CBSE சிலபஸ் வேற. ஆமாம், ரைட் ஓகே. CBSE இப்போ 7.5% யாருன்னா ஃபுல்லாக கவர்மெண்ட் ஸ்கூல், அந்த அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த கோட்டால வேற யாருமே உள்ள வர முடியாது. பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பணம் கட்டி தான் படிக்கிறாங்க. ஸோ அப்படி படிக்கிறவங்களுக்கு கோச்சிங் சென்டருக்கு போயிட்டு பணம் கட்டி படிக்கிறதா பெரிய வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமே கிடையாது. ஆனால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் கட்டி படிக்கிறது கஷ்டம். ஆனால் இந்த அரசு பள்ளி மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 7.5% அவங்களுக்குள்ள தான் போட்டி, இதில் வேற யாரும் உள்ள வர முடியாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் படித்த யாருமே உள்ளே வந்து இதில் வந்து படிக்க முடியாது, இதில் வந்து கோட்டாவில் வந்து ஃபில் பண்ணிக்க முடியாது. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க மட்டும் தான் அந்த கோட்டாவில் ஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கிற சூழல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீட்டை வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காண்டி வேண்டான்னு சொல்றீங்க ஃபர்ஸ்ட். ஓகே, சிலபஸ் டஃப்பாக இருக்குது. அப்போ மாநில அரசு என்ன பண்ணணும், இப்போ மாநில அரசு என்ன பண்ணணும், மத்திய அரசு என்ன பண்ணணும், அரசு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் என்ன பண்ணணும், இதை நம்ம பார்ப்போம். ஸோ மாநில அரசு நீங்கள் நீட்டை வந்து பேன் பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை பண்ணோம், சாதாரணமாக நீட்டை பேன் பண்ண முடியாது. மக்களே புரிஞ்சுக்கோங்க, சாதாரண எடுத்தாங்க வந்து நீட்டை யாராலையும் வந்து இன்னைக்கு பேன் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து பாராளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மசோதா வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ அதனால் எதுவுமே பண்ண முடியாது. அப்படி ஒருவேளை நீட்டை பேன் பண்ணால் 50க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் மசோதா தாக்கல் பண்ணி அதுக்கப்புறம் அதை சட்டமாக்கி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பில் பாஸ் பண்ணி உங்களுக்கு கடைசியாக தான் வந்து உங்களுக்கு இந்த நீட்டை பேன் பண்ண முடியும். அதுக்கு சாத்தியம் கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட முக்காவாசி மாநிலங்கள் வந்து பிஜேபி ஆண்டுட்டு இருக்கு. முக்காவாசி மாநிலங்கள் பிஜேபி நேரடியாகவோ மறைமுகமோ ஆண்டுட்டு இருக்கு. ஸோ அப்போ அவங்க வந்து நீட்டை கேன்சல் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரைட் ஓகே, அப்போ என்ன பண்ணணும், அந்த சூழல் வர வரைக்கும் மாநில அரசாங்கம் என்ன பண்ணுவோம், தமிழ்நாடு மாநில அரசாங்கம் நம்மளுடைய எஜுகேஷன் பாலிசி மாத்துங்கன்னா மும்மொழி கொள்கையை போக சொல்லலை. மும்மொழி கொள்கை நாங்கள் வரவே இல்லை, இருமொழி கொள்கையே போதும். சரிங்களா, ஸோ இப்போ நமக்கு மேக்ஸ் அண்ட் வந்து சயின்ஸு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தரத்தை மாற்றுங்க. எப்படி வந்து CBSE கொடுக்குறாங்களோ ஈக்குவலாக கொண்டு வாங்க. ஏன்னா நம்ம பசங்க படிக்கக்கூடிய பசங்க தான், தாராளம் நல்லா படிப்பாங்க. 6th இருந்து மாற்றுங்க. இப்போ மாற்றினே கண்டிப்பாக ஒரு 4-5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க வந்து அழகாக வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 105 ஆண்டுகள் கழிச்சு ஒவ்வொரு நீட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வச்சு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 500 மேலே நம்ம தமிழ்நாடு பசங்க தான் இருப்பாங்க. அதுக்கு தமிழ்நாட்டு குழந்தைகள் சளைச்சவங்க கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சில பயிற்சிகள் அளிக்க வேண்டும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா CBSE பேட்டர்ன் உள்ள வரதால அவங்களும் பயிற்சிகள் அளிக்க வேண்டும். CBSE பேட்டர்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கை நான் சொல்லவே வரல, இருமொழி கொள்கை தான் சொல்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸு மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுங்க. ஸோ ஈக்குவலாக கொண்டு வாங்க. ஸோ தரம் உயர்த்தினாலே ஆட்டோமேட்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணலாம். ஸோ அப்போ தமிழக மாணவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகலாம். ரைட், இது வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கம் பண்ண வேண்டியது. மத்திய அரசாங்கம் பண்ண வேண்டியது என்ன, மத்திய அரசாங்கம் ஓகே நீட் வந்து பார்த்தீங்கன்னா தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ரைட் ஓகே, அப்போ இன்னொரு முக்கியமான நீங்கள் தேவை அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களே, அப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் லீக்ன்ற விஷயத்தை வந்து இங்கே கொண்டு வரக்கூடாது. ஏன்னா உங்களால் முடியும், உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா முடியாது எதுவுமே கிடையாது. அப்போ பேப்பரை வந்து லீக் பண்ணாமல் வந்து ரொம்ப அந்த எக்ஸாமினேஷனுக்கு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வரும்போது எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக உள்ள கொண்டு போறீங்க. ஸோ எந்த விதமான உபகரணம் உள்ள கொண்டு போகக்கூடாது, மெட்டீரியல்ஸ் எதுவுமே உள்ள கொண்டு போகக்கூடாது. ஸோ அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பார்த்துக்கிறீங்களா, அப்படி இருக்கும் போது அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து எந்த அளவுக்கு வந்து செக்யூர்டாக நீங்கள் கொண்டு போயிருக்கணும். சரிங்களா, ஸோ இது வரைக்கும் நிறைய எக்ஸாமினேஷன் நடந்திருக்கு, இல்லைன்னா கிடையாது. ஸோ நீட்டில் மட்டுமா நிறைய எல்லா எக்ஸாமினேஷன் நடக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டீனேஜ் பசங்க, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜ் முடிச்சுட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் தயாராக இருக்காங்க. அந்த ஒரு பேப்பர் லீக் ஆனால் அவங்க மனதில் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, மேனேஜ் பண்ணிப்பாங்க. சரி ஓகே அடுத்த எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா +2 முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்படி இருக்கும் இவங்களை ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அது வந்து அதிகமாக இருக்கும்.
ஸோ அப்போ மத்திய அரசாங்கம் முடிஞ்ச அளவு இந்த எக்ஸாமினேஷன் எந்த விதமான மால் ப்ராக்டிஸ் எதுவும் நடக்காமல் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு என்னெல்லாம் செக்யூரிட்டி கொண்டு வருமோ அதெல்லாம் கொண்டு வந்து பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷனுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து எக்ஸாமினேஷன் வந்து நல்லபடியாக எழுதுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்து வந்து மக்களையும் என்ன பண்ணுவோம். ஸோ தமிழக மக்களை பொறுத்தளவு நீட் எழுதக்கூடிய எல்லா மக்களை பொறுத்தளவு என்னன்னா வந்து ஒரே ஒரு விஷயம், ஏன்னா MBBS பார்த்தீங்கன்னா ஒரு உயிரை பற்றி படிக்கக்கூடியது. ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து அட்ட மனப்பாடம் பண்றது தேவையில்லாது. ஸோ அப்ளிகபிளாக நம்ம படிக்கணும். ஸோ புரிஞ்சு படிக்கணும். ஸோ அப்போ நம்ம வந்து நீட் தான் நம்ம படிக்க போகிறோம், MBBS தான் படிக்க போகிறோம்னாச்சுன்னா ஸோ 7th 8th நீங்கள் தயாராகிருங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிக்காரு மனதளவில் உங்களோட குழந்தைகளை நீங்கள் தயார்படுத்துங்க. ஆட்டோமேட்டிக்கலி வந்து அது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியோ தோல்வியோ அடுத்த வருஷம் வந்து மறுபடியும் வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை வந்து அவங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா ஒரு முறை தோல்வி கட்டாங்கன்னா நிறைய பசங்க வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை முயற்சிக்கு போயிடறாங்க. ஸோ அது தவறான ஒரு விஷயம். அப்போ என்ன தாய்தப்ப என்ன சொல்லணும், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அடுத்த வருஷம் எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணலான்ற ஒரு மன தைரியத்தை அவங்களுக்கு ஊக்குவிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம குழந்தைங்களை வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து பண்ணாங்கன்னா மக்களாகிய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் குழந்தைகள் வந்து கண்டிப்பாக வரக்கூடிய எதிர்காலத்தில் வந்து நீட்டை எப்பேற்பட்ட ஒரு டஃப்பான எக்ஸாமினேஷன் வந்தாலும் அவங்க ஈஸியாக பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீட் எக்ஸாமினேஷன் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு +2 எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் வரும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்க கவுன்சிலிங் போவாங்க. கவுன்சிலிங் போன உடனே என்ன நடக்கும் அப்படின்னாச்சுன்னா ஸோ முதல்ல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் உள்ளே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய சீட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பிளாக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் சிபாரிசில் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு போயிடும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாமே வந்து பணம் 1 கோடி 1.5 கோடி எப்படி இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அது விலை வந்து நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஸோ இப்போ ஈவன் தோ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குள்ள நீங்கள் போனா கூட த்ரூ மெடிக்கல் கவுன்சில் வழியாக தான் நீங்கள் போய் ஆகணும். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கும் மெடிக்கல் காலேஜுக்கும் எந்த வித கனெக்ஷனும் பிஃபோர் ஜாயினிங் முன்னாடி எதுவுமே கிடையாது. ஸோ எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவோம், டேரெக்டாக மெடிக்கல் கவுன்சிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் யார் காலேஜுக்கு வந்து கவர்மெண்ட்டே பண்ணிடுதா. ஸோ அப்போ இவங்களுக்கு மாணவனுக்கு இவங்களுக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லஞ்சங்கள் தவிர்க்கப்படுது. ஸோ முன்ன அப்படி கிடையாது, நான் வந்து உனக்கு சீட் வாங்கி தரேன் அப்படின்ற கான்செப்டில் நிறைய பேரை ஏமாற்றிருக்காங்க. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் வந்து நிறைய பேர் செலவு பண்ணி ஏமாந்து போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இப்போ கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸோ இதன் மூலியமா போகும்போது ஸோ மினிமமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவன் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனால் கூட 15 லட்சம் தான் வரப்போகுது. முன்ன அப்படி கிடையாது, 1.5 கோடி 2 கோடி. ஸோ இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பணம் அந்த ஒரு டிமாண்டை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ நிர்ணயிப்பாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டது யாருன்னா மக்கள் தான். ஸோ அதனால் இன்றைய சூழலை பொறுத்தளவு நீட் வந்து கண்டிப்பாக தேவை. ஆனால் வந்து ஸ்ட்ரிக்டான வந்து விஷயங்கள்லாம் இருக்கணும். என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்வு நடத்தக்கூடியது தெளிவாக நடத்தணும். ப்ளஸ் மாநில அரசாங்கங்கள் கண்டிப்பாக தங்களுடைய அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.